நான் பர்சனலா வந்து ஸ்ரீலங்கா மார்க்கெட்டையும் பார்த்திருக்கேன், இந்தியா மார்க்கெட்டையும் பார்த்திருக்கேன். இது ரெண்டுலையும் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க இந்தியாவில இருந்து அதிகமா ட்ரெஸ் தான் வருது அப்படின்னு சொல்லி. பட் முக்கியமான விஷயம் என்னன்னா, டெய்லி யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் கூட ஸ்ரீலங்காவுக்கு அதிகமா இந்தியாவில இருந்து வந்துட்டு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு அரிசி எடுத்துக்கலாம், இல்ல கோதுமை எடுத்துக்கலாம், பருப்பு கூட வருது. ஈவன் ரெட் ட்ரை சில்லி இருக்கு தானே, அது கூட ஸ்ரீலங்காவுக்கு அதிகமா வந்துட்டு இருக்குது. ஏன்னா ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி. அதாவது தம்பி கிட்ட ஸ்ரீலங்கா கிட்ட என்ன ப்ராடக்ட் இல்லையோ அது எப்பவுமே இந்தியா கிட்ட அதிகமா இருக்கும். ஸோ அதனால இந்தியாவில இருந்து அதிகமா வந்து இங்க வந்து பொருட்கள் வந்துட்டே இருக்குது. ஸோ நீங்க ஸ்ரீலங்காவில இருந்து அங்க ப்ராடக்ட்ஸை வந்து இம்போர்ட் எடுக்க போறீங்க அப்படின்னா மேபி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். ஏன் அப்படின்னா, நீங்க இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மேபி இந்தியா ஆடியன்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல வந்து ஐ எம் இந்தியா அப்படின்னு சொல்லி போடுங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்காவில இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா ஸ்ரீலங்கா அப்படின்னு போடுங்க. நீங்க ரெண்டு பேரும் மேபி சேர்ந்து பிசினஸ் பண்றதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம். ஸோ ஏன் அப்படின்னா, இது கிட்டத்தட்ட வின் வின் சிச்சுவேஷன் தான். அங்க இருந்து நீங்க ஒரு பொருளை கொண்டு வந்து இங்க விற்கிறீங்க அப்படின்னா நல்ல லாபத்திலேயே விற்க முடியும். ஸோ இங்க இருக்கக்கூடிய வெண்டருக்கும் அது லாபம் தான், அங்க இருந்து சென்ட் பண்ணக்கூடிய ஒரு வெண்டருக்கும் இது லாபம் தான். ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஏன்னா இங்க லோக்கல் வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க லோக்கல்ல தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்குலாம் போறது இல்லை, பிக் பிராண்ட்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்குள்ள வர முடியும். அது பெரிய ஒரு ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இல்லை, ஈஸியாவே உங்களால வர முடியும். ஏன்னா இந்தியாவில் இருக்கிறவங்க நிறைய வெண்டர்ஸுக்கு பொருட்கள் அனுப்புறதுனால அவங்க உங்களுக்கும் டைரக்டா அனுப்ப முடியும். ஸோ இதனால ஹோல்சேல் பிரைஸை விட சீப்பான ப்ராடக்ட்ஸ் உங்களால எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ மேபி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கலாம்னு நினைக்கிறேன். மேபி இது ஒரு கேட் ஓப்பனிங்கா கூட இருக்கலாம்.